கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியில் பெண்ணுடன் தனிமையில் இருந்ததை பார்த்துவிட்ட பள்ளி மாணவரை காரில் கடத்தி சென்று கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் புகார் அளித்தவுடன் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து மாணவனின் உறவினர்கள் தற்போது மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அஞ்செட்டி அடுத்துள்ள மாவனன்டி கிராமத்தை சேர்ந்தவர் சிவராஜ் மஞ்சுளா தம்பதியினர். இவர்களுடைய இளைய மகன் ரோஹித் அங்குள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த நண்பர்கள் சிலருடன் கிரிக்கெட் விளையாடச் சென்ற ரோஹித் இரவு வீடு திரும்பவில்லை. இதனை அடுத்து பெற்றோர் அஞ்செட்டி போலீசில் புகார் செய்துள்ளனர். ஆனால் போலீசார் உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறி மாணவன் ரோஹித்தின் உறவினர்கள் அஞ்செட்டி பேருந்து நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். மாணவன் மாயமானது குறித்து போலீசாரிடம் புகார் செய்தபோது அவன் என்ன கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா என கேட்டதாகவும், அலட்சியமாக இருந்த போலீசார் மற்றும் கொலையாளிகள் அனைவரும் கைது செய்ய வேண்டும் என்று கூறி மீண்டும் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போலீசார் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது சிலர் மாணவனை காரில் கடத்தி சென்றது தெரியவந்தது. இதற்கிடையே தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையில் திருமுடுக்கு கொண்டை ஊசி வளைவு அருகே கீழ்ப்பள்ளம் வனப்பகுதியில் சிறுவன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசாரிடம் புகார் கொடுத்த பொழுதே தேடியிருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மாவனன்டி கிராமத்தை சேர்ந்த மகாதேவன் தனது காதலியுடன் தனிமையில் நெருக்கமாக இருந்ததை சிறுவன் ரோஹித் நேரில் பார்த்து விட்டதால் வீட்டில் கூறிவிடுவானோ என்று பயந்து கர்நாடகாவை சேர்ந்த தனது நண்பனான மாதேவா என்பவருடன் சேர்ந்து ரோஹித்தை காரில் கடத்தி சென்று கொடூரமாக கொலை செய்தது தெரியவந்துள்ளது. சிறுவன் கடத்தப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் சிறுவனை கடத்தி சென்ற மாதேவா ஆகியோரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.